மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 37வது வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. மார்க் 15:34 ஏற்கனவே வாசித்த அந்த வசன பகுதி. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த சத்தம் என்ன சொன்னது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழியாக்கம் அராமிய மொழியிலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அப்படி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுத ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் மரித்தது நான் என்றால் என்னுடைய சுயசரிதியை 4 பேர்களை கொண்டு 4 சுவிசேஷகர்களை கொண்டு எழுத வேண்டும் என்று இருந்தால் இந்த வசனத்தை நான் எழுத விட்டிருக்க மாட்டேன். இந்த வசனம் என்னுடைய பலவீனத்தை காண்பிக்கும் வசனம். இந்த வசனம் என் தேவன் என்னை கைவிட்டார் என்று குறிப்பாக சொல்லும் வசனம். அப்படி புரிந்து கொண்டு தன்னைத்தானே ரட்சிக்க முடியாத தேவன் எப்படி உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க முடியும் என்று நியாயமாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு வசனமாக இந்த 34வது வசனம் இருப்பதினாலே இந்த வசனத்தை நான் எழுத எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், யாரையும் எழுத விடவும் மாட்டேன். ஆனால் சிலுவையில் மரித்தது மனிதன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதினாலும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருக்கும் பொழுதும் வெட்கமடையாதவராக ராஜரீகம் செய்கிறவராக வீற்றிருப்பதினாலே அவருக்கு தெரியும் எது பலம் எது பலவீனம் என்று. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. நாம் பலவீனம் என்று நினைக்கும் காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே பலனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனித குரலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து உரத்த சத்தத்திலே மகா சத்தத்திலே மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு 37வது வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு இதை எழுதும் பொழுது 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார் என்று எழுதி வைக்கிறான். 2 சுவிசேஷங்களில் அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னது என்ன என்று சொல்லப்படவில்லை. ஆனால் லூக்காவிலும் யோவானிலும் அது எழுதப்பட்டுள்ளது. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டது என்ன என்று நமக்கு தெரியும். ஆனால் மகா சத்தமிட்டு கூப்பிட்டது என்ன என்று மத்தேயுவும் மார்க்கும் எழுதவில்லை. ஆனால் லூக்காவும் யோவானும் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனத்திலே இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Father, into your hands I commit my spirit. He then breathed his last. அதுதான் லூக்கா எழுதி வைத்திருக்கும் விசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே in John 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். லூக்காவும் யோவானும் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு கடைசியாக சிலுவையிலே சொன்னது என்ன என்று எழுதி வைத்தார்கள். ஆனால் லூக்காவும் யோவானும் இந்த மகா சத்தமிட்டு சொன்ன காரியம் என்ன என்பதிலே வெவ்வேறு கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இது ஏன்? இது வேதத்திலே விபரீதமான ஒரு காரியம் இல்லையா? வசனம் ஒன்றுக்கொன்று விரோதமாக நிற்கும் ஒரு காரியம் இல்லையா என்று எதிராளிகள் கேட்க முடியும். ஆனால் விசுவாசிகள் அப்படி கேட்க வாய்ப்பில்லை. விசுவாசிகளுக்கு இது தெரியும்.
ஏனென்றால் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுவதற்கு முன்பதாக, ஆவியை விடுவதற்கு முன்பதாக இந்த 2 காரியங்களையுமே ஒருமித்து சொல்லி இருக்க முடியும். அதை ஒருவன் விசேஷப்படுத்தி முடிந்தது என்று எழுதி வைக்கிறான், இன்னொருவன் முடிந்தது என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் என்பதையும் கேட்டு விசாரித்து, தீர அறிந்து விசாரித்து, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாலும், மகா சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதிலே எந்த சந்தேகமும் யாருக்குமே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? மரித்தது ஒரு மனிதன் அல்ல, மரித்தது மனித உருவில் வந்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் தம்முடைய ஒரே வார்த்தையினாலே உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் சிலுவையிலே அவர் சகலத்தையும் புதிதாக்கவும் செய்தார் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை குறித்து, கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவினது நிமித்தமாக மிகுந்த ஆக்கினைக்கு, அல்லேலூயா, நரக பாதாளங்களுக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி மீட்டிருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரியம் போதும் தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த, அவருடைய சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருக்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். சோர்ந்து போயிருக்கிறவர்கள், தொய்ந்து போயிருக்கிறவர்கள், நம்பிக்கை அற்று இருக்கிறவர்களைப் போல, அல்லேலூயா, மிகவும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இன்று உரத்த சத்தமிட்டு சொல்ல வேண்டும், அல்லேலூயா, என் தேவன் என்னை இரட்சித்ததற்காக இந்த ஒரு நாள் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்திராவிட்டால் இன்று நீங்களும் இங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை. என்று சபை என்ற ஒரு கட்டமைப்பு இன்று இங்கே உருவாக்கப்பட வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஆனால் சபையை முன்குறித்த தேவன், சபையிலே உங்களையும் என்னையும் பேரெழுத முன் நினைத்த தேவன் இப்பொழுது ராஜரீகம் செய்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. யோவான் ஒன்றை சொல்லுகிறான், லூக்கா இன்னொன்றை சொல்லுகிறான். இதை எப்படி புரிந்து கொள்வது? அல்லேலூயா. There are 2 reports about the last words of Marlon Brando, one of Hollywood's greatest icons. ஹாலிவுட்டில் மார்லன் பிராண்டோ என்ற ஒரு மிகப்பெரிய நடிகர்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் தான் த காட்ஃபாதர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக வேடமிட்டவர். இந்த மார்லன் பிராண்டோ இஸ் an iconic figure in Hollywood. அவருடைய கடைசி நாளிலே, அவர் மரித்த நாள் ஜூலை 1, 2004. இந்த மரித்த நாளிலே அவருக்கு ஏனோ தோன்றிற்று, இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று தோன்றிற்று. அநேக வருஷங்களாக பேசாமல் இருந்த அவருடைய நண்பராகிய கால் மால்டன் என்ற ஒரு நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரிடம் சுமார் 45 நிமிடங்கள் பேசினதாக பத்திரிகைகள் தகவல் சொல்லுகின்றன. அந்த கால் மால்டனிடம் மார்லன் பிராண்டோ மரித்த பிறகு கேட்டார்கள், அப்படி என்னதான் உங்களுடைய நண்பர் உங்களிடத்தில் சொன்னார் என்று கேட்டார்கள். மார்லன் பிராண்டோ சொன்னதையெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பழைய நட்பை குறித்து பேசி கொண்டிருந்தோம், பழைய காலங்களை அசை போட்டு கொண்டிருந்தோம். ஆனால் வித்தியாசமாக, வினோதமாக, நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு காரியத்தை சொன்னார், 3 வார்த்தைகளை சொன்னார் என்று கால் மால்டன் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். அது என்ன அந்த 3 வார்த்தைகள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், மார்லன் பிராண்டோ என்னை பார்த்து தொலைபேசியின் வழியாக என்னிடத்தில் சொன்ன அந்த 3 வார்த்தைகள், இட்ஸ் நோ யூஸ், பலன் இல்லை என்ற ஒற்றை தமிழ் வார்த்தை. இட்ஸ் நோ யூஸ் என்று சொன்னார் என்று கால் மால்டன் நினைவு கூர்ந்தார். But there is another report about what was the last word, what were the last words of Marlon Brando. மார்லன் பிராண்டோ என்ற ஹாலிவுட் கண்டிருக்கும் மிகப்பெரிய நடிகர்களில் ஒருவரான இந்த மார்லன் பிராண்டோ கடைசியாக ஜீவன் போவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தை என்று சொல்லப்படும் காரியங்களில் இன்னொரு வேர்ஷன் உண்டு, இன்னொரு ரிப்போர்ட் உண்டு. அவருடைய வீட்டிலே அவரை கவனித்துக் கொள்ளும்படியாக அவரோடு கூட பல வருஷங்கள் இருந்த ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் அம்மா இருந்தார்கள். அவருடைய பெயர் கார்மென் அமாயா. கார்மென் அமாயாவிடத்திலும் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், மார்லன் பிராண்டோ இரவிலே 11 மணிக்கு மேலே தான் மரித்தார், ஆனால் கால் மால்டனிடத்தில் தொலைபேசி செய்தது சாயங்காலத்தில்.
இரவிலே அவர் கடைசியாக ஏதோ ஒன்று பேசியிருக்க வேண்டுமே, என்ன சொன்னார் என்று கேட்டபொழுது காமன் அமையா என்னும் அந்த நர்ஸ், அந்த செவிலியர் அம்மா சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள், ஆல் தட் ஐ ரிமெம்பர் இஸ் திஸ். என்னை பார்த்து விளக்கை அணைத்து விடும்படி சொன்னார். பேசவில்லை, விளக்கை அணைத்து விடும்படி சைகை காட்டினார். சைகை காட்டிவிட்டு என்னை பார்த்து இப்படி சொன்னார், ஸ்லீப் இஸ் ஆல் ஐ வாண்ட் நவ். உறக்கம் மட்டுமே எனக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது என்று சொல்லி அதோடு கூட மரித்து போனார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே சொன்ன 2 வெவ்வேறு விதமான காரியங்களை லூக்காவும் யோவானும் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 2மே உண்மை. ஆண்டவர் இதை சொன்னதினாலே அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. இதையும் சொன்னார், அதையும் சொன்னார். என் ஆண்டவரே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னவர் கடைசியாக சொன்னது முடிந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட். முடிந்தது. என்ன முடிந்தது? என்ன முடிந்தது என்று தான் இன்று பார்க்க போகின்றோம். இயேசு காடியை வாங்கின பின்பு, யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவகுமாரனாக பிறந்தவர், மேசியாவாக தம்மை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தினவர், காற்றையும் கடலையும் உயிரோடு இருந்த காலத்திலே அடக்கினவர், பெருங்கூட்டத்திற்கு 5000 பேர்களுக்கும் அதிகமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் 5 அப்பத்தினாலும் 2 மீன்களினாலும் பசியாரச் செய்தவர், அந்த நாளிலே மீதம் எடுக்கும் அற்புதத்தை காண்பித்தவர், மரித்தோரை உயிரோடே எழுப்பினவர், முடவர்களை நடக்க வைத்தவர், குருடர்களை பார்வையடைய செய்தவர், குஷ்ட ரோகிகளை தொட்டும் தொடாமலும் வார்த்தையை சொல்லியும் சுகமாக்கினவர். முடிந்தது என்று சொன்ன பொழுது எது முடிந்தது என்றார் என்ற கேள்வியை நாம் நியாயமாக கேட்க வேண்டும். அவர் சிலுவையிலே சொன்ன காரியம் முடிந்தது. எது முடிந்தது? 5 காரியங்களை சொல்லுகிறேன், வேண்டுமென்றால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். The first thing he said when he said it is finished is this. தாம் உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது என்று சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. I thank God because my Lord and my Savior did not leave any unfinished business in this earth. Hallelujah. அவர் வந்து எந்த வேலையும் அரைகுறையாக செய்துவிட்டு போகவில்லை. என் ஆண்டவர் வந்த வேலையை நேர்த்தியாக முடித்துவிட்டு தான் பரமேறி போயிருக்கிறார். அதனாலே எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், இந்த ஆண்டவரை நான் பின்பற்றி வருவதிலே ஒரு நாளும் எனக்கு வெட்கக்கேடு இல்லை, நான் வெட்கப்படுவதில்லை. என்னை அறிந்தவர், என் கரத்தை பிடித்தவர், என்னை உயிர்ப்பித்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். He does not leave any job unfinished. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இப்படித்தான் போகும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையை மறித்து அவர் நின்று, இந்த வழியாக அல்ல, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கும் இந்த பாதையிலே போ என்று சொல்லி விட்ட நாளிலே நான் மிகவும் மனம் கசந்து அழுதேன். ஆண்டவரை, என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவைகள், என்னுடைய கனவுகள் இவைகள், என்னுடைய ஆசைகள் இவைகள், இதற்காகத்தான் நான் பல பயிற்சிகளை ஏறெடுத்திருக்கிறேன், இதற்கான அனுபவத்தை ஞானத்தை தான் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். ஆனால் நீர் காண்பிக்கும் பாதைகளை எனக்கு ஒன்றுமே தெரியாது. I don't have godfathers in this ministry. My parents are not involved in the Lord's ministry. எனக்கு கர்த்தர் காண்பிக்கும் இந்த பாதையிலே போக விருப்பமும் இல்லை, எனக்கு இதிலே போக எந்த பரிச்சயமும் இல்லை என்று நான் சொன்ன பொழுது, அழைத்தவர் நான், என்னை நம்பி போனால் உன்னை நான் பெரியவனாக்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றும் என்னோடு கூட இருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? If there is anyone here in this meeting who thinks that you are living an unfinished life, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை, என்னால் முடியாதவைகளை நீர் முடித்து தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் என்னவெல்லாம் செய்ய வந்தாரோ அவைகளை எல்லாம் செய்து முடித்தார். தாம் உலகத்திற்கு எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது என்றே ஆண்டவர் சொன்னார். இயேசு உலகிற்கு எதற்காக வந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. லூக்கா 19 அதனுடைய 10 இப்படி சொல்லுகின்றது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். I was lost but I was found and I thank God for it. நான் தொலைந்து போனவனாய் இருந்தேன், நான் இழந்து போனவனாய் இருந்தேன், நான் கர்த்தருடைய பாதையிலிருந்து விலகி ஓடுகிறவனாய் இருந்தேன்.
ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு, சிலுவையிலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை தேடி வந்து கண்டடைந்தது, என்னை தேடி வந்து பிடித்தது, என்னை வழிமறித்து அவர் ரட்சித்தார் என்றே நான் சொல்லுவேன். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் உங்களுடைய சாட்சி என்றால், இதுதான் உங்களுடைய அனுபவம் என்றால், கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எது இழந்து போனது? என்னுடைய இழந்து போன ஆத்துமா, என்னுடைய இழந்து போன ஆத்துமா, உங்களுடைய இழந்து போன ஆத்துமா. அதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அந்த வேலையை செவ்வனே முடித்தார், அந்த வேலையை சிரத்தையோடு செய்து முடித்தார். அதைத்தான் யோவான் 19:30 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சிலுவையிலே சொன்ன பொழுது எது முடிந்தது என்று சொன்னார்? இரண்டாவது காரியம், தம்மை குறித்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் பூர்த்தியானது என்று சொன்னார். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சிலுவையிலே நிறைவேறினது, அவைகள் பூர்த்தியானது என்பதையே ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த புக் ஆஃப் ஐசையா 53:5, ஏசாயா 53:5 இப்படி சொல்லுகின்றது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே, நான் கர்த்தாவை அடிபட வேண்டிய இடத்திலே, நான் கர்த்தாவை நியாயமாக வாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடத்திலே என்னுடைய மீறுதல்களை உம்முடைய மீறுதல்களாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் காயப்பட்டு நீர் நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்ததினாலே உமக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. வேதம் திரும்ப சொல்லுகின்றது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எத்தனை பெரிய டாக்டரை போய் பார்த்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பெரிய ஆஸ்பத்திரிகளை போய் நீங்கள் உங்களுடைய உடலை, உங்களுடைய மனதை காண்பித்தாலும் சரி, எந்த மருத்துவராலும் செய்ய முடியாத காரியங்களை இன்று வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருக்கிறார். அதை விசுவாசித்தால், அதை நம்ப உங்களுக்கு தைரியம் இருந்தால், முடிந்தது என்ற வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. என்னை பாதித்த என்னுடைய சரீரத்தில் என்னை பாதித்த எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் முடிய பண்ணி இருக்கிறார். எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு போகாத வியாதிகள், என்னுடைய பலவீனங்கள், அவைகளை தம்மேலே சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டதினாலே இன்று வரைக்கும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னாலே நிற்க முடிகிறது, என்னாலே பேச முடிகிறது. இது என்னுடைய சரீரத்தின் வல்லமை அல்ல, நான் உண்ட உணவினுடைய பொக்கிஷம் அல்ல, போஷாக்கு அல்ல, நான் என்னுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணின என்னுடைய வில் பவர் அல்ல, இது ஆண்டவருடைய கிருபை. அவர் முடிந்தது என்று சொல்லி என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் துவக்கி விட்டாரோ அவைகளை இன்று வரைக்கும் அவர் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் முடிந்தது என்று சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே துவங்கினது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? He said it is over, he said it is finished. ஆனால் redemption started in my life when he said it is finished. முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே துவக்கமானது. கைகளை உயர்த்தி நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரை, உம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சிலுவையிலே நீர் நிறைவேற்றி பூர்த்தீகரித்ததினாலே, நிவர்த்தியாக்கினதினாலே உமக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இங்கே இருக்கும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து கூட இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்க தரிசனங்கள் உண்டு. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும் வாக்கு தத்தங்கள் உண்டு. அந்த வாக்கு தத்தங்கள் என்ன, எவைகள் என்று தேடி கண்டுபிடித்து அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்காக சொல்லப்பட்டிருக்கும் வாக்கு தத்தங்கள், என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் முடிவதற்கு முன்பதாக என்னுடைய ஆவி என்னுடைய சரீரத்திலிருந்து பிரிந்து போக ஒரு நாளும் இடங்கொட மாட்டீர் என்று நீங்கள் தைரியமாக அவரை நம்பி சொன்னால், ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற என் தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. முடிந்தது என்று சொன்ன பொழுது எது முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்? மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். பழைய உடன்படிக்கை முடிந்து புதிய உடன்படிக்கை ஆரம்பமானது என்பதையே முடிந்தது என்று சொல்லி
தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமேன் சொல்லுவீங்களா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனம். ஜெரமையா சாப்டர் 31 verse 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றுகிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தோடும் யூதா கோத்திரத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன், அந்த நாட்கள் வரும் என்று எரேமியா முன்னுரைத்த அந்த நாட்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே கர்த்தர் நிறைவேற்றி காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. He does not leave any job unfinished. He does not leave any prophecies about him go unfinished. And he also made sure that the old covenant is gone and a new covenant was born on the cross. Hallelujah. சிலுவையிலே பழைய உடன்படிக்கை போகவும் பழைய உடன்படிக்கை தள்ளுபடியாகவும் புதிய உடன்படிக்கை பிரவேசம் செய்யவும் உலகத்திலே வரவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன பொழுது அதை நிறைவேற்றி காண்பித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்த பொழுது லூக்கா 22:20 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். ஆமேன் சொல்லுவீங்களா? என்று கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. தண்ணீருக்குள் ரட்சிக்கப்பட்டு தண்ணீருக்குள் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளலாம், தடை என்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? நமக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கைக்காக கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கை எனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை தள்ளுபடி ஆனது. பழைய உடன்படிக்கை எல்லாவற்றையும் செய்ய பலன் இல்லாமல் இருந்தது என்பதினாலே சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை எழுதி வைத்த தேவன் இன்று நம்மோடு சொல்லும் காரியம், இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தை நீ பருகவும் என்னுடைய சரீரமாகிய இந்த அப்பத்தை நீ புசிக்கவும் செய்தால் உனக்குள்ளே நான் செயல்பட்டு உன்னிலும் பெரியவைகளை நான் செய்வேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்த முடிந்தால் செலுத்தும்படி கேட்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகின்றது. Matthew 26 and 28. இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படும்படியான புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது எனக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி இட் வாஸ் ஷெட் ஃபார் மீ. ஆனால் எனக்காக மட்டுமல்ல என்று மத்தேயு சொல்லுகிறான். இது அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். கைகளை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே என்னோடு கூட இன்னும் பலரையும் நீர் சேர்த்து கொண்டு நான் தனிமையாக அல்ல ஆண்டவரே, ஒரு கூட்டத்தோடு கூட வந்து உம்மை துதிக்க நித்தியத்தில் எனக்காக வழி வகைகளை ஏற்பாடு செய்திருப்பதற்காக உம்மை நான் துதிக்கிறேன். புதிய உடன்படிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்காக கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுவீங்களா? குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையை சென்ற வாரத்தில் நாம் கொண்டாடினோம். குருத்தோலை ஞாயிறன்று நாம் வாசித்த வேத பகுதிகள் அதற்கு முன்பும் வாசித்திருக்கிறோம். ஆனால் விசேஷ விதமாக அன்று வாசித்த வேத பகுதிகளிலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு காரியம், குருத்தோலை ஞாயிறன்று எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக பவனி போவதற்காக ஒரு கழுதையையும் கழுதை குட்டியாகிய மரியையும் எந்த இடத்துல நீங்கள் காண்பீர்கள் அந்த இடத்திலிருந்து நீங்கள் அவிழ்த்து கொண்டு வரும்படி சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தவர், பஸ்காவை பலியிட ஒரு ஆட்டுக்குட்டியையோ ஒரு காளை கிடாவையோ ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையோ புறா குஞ்சையோ காட்டு புறாவையோ கொண்டு வரும்படி சீஷர்களிடத்தில் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? பஸ்காவினுடைய பெரிய பலி தாம் தான் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். சீஷர்கள் அறியாத காரியம் அவர் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு பூர்த்தியாக வேண்டுமென்றால் தாம் ஏறி போக ஒரு கழுதை குட்டியான மரி வேண்டும். ஆனால் பஸ்கா பூர்த்தியாக வேண்டுமென்றால் தாமே வேண்டும் என்பதை என் ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். அதற்கு வெள்ளாட்டுக்கடா தேவையில்லை, புறா குஞ்சுகள் தேவையில்லை. He doesn't need a heifer, he doesn't need a goat, he doesn't need a lamb, he doesn't even need doves. He needs himself to be present on the cross. Amen. Alleluia சொல்லுவீங்களா? தாமே வந்து
பஸ்காவின் பலி நானே என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? முடிந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையை சாய்ப்பதற்கு முன்பதாக சொன்ன பொழுது என்ன முடிந்தது என்று சொன்னார்? நான்காவது காரியத்தை சொல்லுகிறேன். தேவனுடைய நீதி நிறைவேறும்படி சிலுவையில் செலுத்தப்பட்ட தம்முடைய சரீரமாகிய பலியை தவிர வேறே பலிகள் இனி தேவையில்லை என்பதை குறிக்கவே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் காண்பித்த உடன்படிக்கை ஒவ்வொரு வருடமும் பிரதான ஆசாரியனால் நிறைவேற்றப்படுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆலயத்திலே கொண்டு வருவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை அங்கே பலி செலுத்துவார்கள். ஒவ்வொரு வருடமும் இது நடந்து கொண்டே இருந்தது. பஸ்கா பண்டிகையில் ஒவ்வொரு வருடமும் இது நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பெரிய வெள்ளி அன்று, இந்த புனித வெள்ளி அன்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவின் திருப்பலி நானே என்று சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்த பொழுது தேவனுடைய நீதி நிறைவேறும்படி இன்று சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பலியை தவிர இனி வேறொரு பலி தேவையில்லை என்று சொல்வதற்காகவே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். இனி ஆட்டுக்கிடாவினுடைய இரத்தம் தேவையில்லை, இனி கிடாரியினுடைய இரத்தம் தேவையில்லை, இனி காட்டுப்புறாவோ புறா கொஞ்சம் நமக்கு இரத்தம் செலுத்துவதற்காக, இரத்தம் சொட்டப்படுவதற்காக தேவையில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஒன்றே போதும் என்று காண்பிக்கவே ஆண்டவர் முடிந்தது என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை வேறு விதமாக, ஆனால் ஒரே கருத்தை காண்பிப்பதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 இவ்விதமாக சொல்லுகிறார். In Acts of the Apostles chapter 4 and verse 12 he said, there is an exclusive name under the heaven that has been given to us and we have salvation only in that name and no other name. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 பேதுரு ஜனக்கூட்டத்தை பார்த்து இப்படி சொன்னான், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆமென். அதனால் இந்த கூட்டம் முடிந்து ஏதாவது மலை ஏற வேண்டும், ஏதாவது உத்திராட்ச கொட்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டும், எங்காவது போய் திருக்கோவில்களை பார்க்க வேண்டும், திருப்பவனி போக வேண்டும் என்று யாராவது தீர்மானித்திருப்பீர்களே, ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடும்படி கேட்கிறேன். முடிந்தது என்று கர்த்தர் சொன்னது முடிந்ததாகவே இருக்கிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. என் ஆண்டவருடைய சரீரம் வைக்கப்பட்ட கல்லறை இன்று வரைக்கும் எருசலேமிலே திறந்தே இருக்கிறது. ஆமென். தேவர்கள் என்ன சொல்லப்படுகிறவர்கள் உண்டு, ராஜாக்கள் உண்டு, பெரிய அதிகாரிகள் இருந்தது உண்டு. ஆனால் ஒருவருடைய இரத்தமும் தேவனுடைய நீதிக்கு பலியாக செலுத்தப்படவில்லை. அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய இரத்தமும் அதற்கு உகந்ததல்ல என்று கண்ட தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினார். அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க அவருக்கு சித்தமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிதா ஒப்பு கொடுத்தார். குமாரன் வற்புறுத்தப்பட்டு சிலுவையிலே வந்து தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்கவில்லை. அவர் சிலுவை பரியந்தம் கீழ்ப்படி உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன பொழுது அவர் சொல்ல நினைத்த 5வது காரியம் இது. முடிந்தது என்று சொன்னாரே, எது முடிந்தது? பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே ஒரு பகை இருந்தது. அந்த பகை 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் தம்மை பலி செலுத்தின பொழுது, பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே இருந்த அந்த பகை முடிந்தது, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றே கர்த்தர் சொன்னார். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வீட்டிலே கணவனும் மனைவியும் பேசாமல் இருக்கும் பொழுது சில காலம் அப்படியே போகும். அவர்கள் பேசாமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாகும். திருமண வாழ்க்கையில் பிரவேசித்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு இது நன்றாக தெரிந்த காரியம். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அந்த ஒரு பகை முடிவுக்கு வரும் பொழுது வீட்டிலே வரும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, வீட்டிலே வரும் ஒரு சமாதானம் இருக்கிறதே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய இருதயத்திலே தோன்றும் ஒரு அபரிதமான ஒரு சமாதானம் இருக்கிறதே, அந்த சமாதானத்தை எல்லாம் நீங்கள் இதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே இருந்த பகை. அந்த பகையை போக்க தீர்க்கதரிசிகள் வரவில்லை. அந்த பகையை போக்க ஒருவர் வருவார் என்று முன்னுரைக்கவே தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நேரம் பூர்த்தியான பொழுது
அந்த பகையை நீக்குவதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமியிலே அவதரித்தார். 3.5 வருஷங்கள் தம்முடைய நாமத்தை பிரகடனப்படுத்தும்படி, தாமே மேசியா என்று காண்பிக்கும்படி இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வேளை வந்த பொழுது சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்தது என்று அவர் சொன்னதை கேட்டு வேத பாரகர்களும் பரிசேயர்களும் நினைத்திருப்பார்கள், இதோடு கூட எங்களுடைய தொல்லை முடிந்தது. அல்லேலூயா. அன்றுதான் அவர்களுடைய பிரச்சனை ஆரம்பமானது என்று கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சபையில் இருக்கும் விசுவாசிகள்லாம் ஒரு தீர்மானம் செய்யணும். வெளியில் லாக்கர் வைக்கப்பட போகிறேன், அந்த ரூமில் எல்லா ஃபோனையும் வச்சுட்டு உள்ளே வந்துடும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே இருந்த பகை முடிவுக்கு வந்தது என்று சொன்னார். பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் நினைத்தார்கள், எங்களுடைய தொல்லை முடிந்தது. அவனே தன்னுடைய வாயினாலே சொல்லிவிட்டான். முடிந்தது என்று சொன்ன பொழுது அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். எஸ் எஸ், இட் இஸ் ஃபினிஷ்ட், யோர் சாப்டர் இஸ் ஓவர், யோர் திங் இஸ் ஓவர், இனி உன்னால் எங்களுக்கு தொல்லை இல்லை என்று அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் பிரியமானவர்களை, 3 நாளைக்கு பின்பு அவருடைய பிரச்சனை பூதாகரமாக வெடித்து கிளம்புகிறதை அவர்கள் கண்ணார கண்டார்கள். அதற்காக கட்டுக்கதைகளை கொடுத்து, பணம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, கதை இப்படி ஜோடிக்கப்பட்டு இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பிரச்சனை வெடித்து கிளம்பினது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் எத்தனை லஞ்சம் கொடுத்தாலும், எத்தனை கட்டுக்கதைகளை நீங்கள் புனைந்தாலும், என் ஆண்டவர் சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்த சத்தியத்தை மறப்பதற்கோ இன்று வரைக்கும் எந்த மனிதனுக்கும், எந்த கட்டமைப்பிற்கும், எந்த அரசாங்கத்திற்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்ற நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமென். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியிலே வந்தார்? He did not come to make a spectacle of himself on the cross. Yes, he made a spectacle of himself. Yes, he was despised. Yes, he was humiliated. அவர் மோசமாக நடத்தப்பட்டார், அவர் தள்ளப்பட்டார், அவர் நிந்தனைக்கு ஆளானார், அவர் தலையிலே குட்டப்பட்டார், அவருடைய முகத்திலே உமிழப்பட்டார், கைவிடப்பட்டவரை போல இருந்தார். ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும் இந்த கதையெல்லாம் எங்கே போய் நிற்கும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லணும். பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே இருக்கும் பகை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருந்தார். தம் ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக அவர் சொன்னார், முடிந்தது. என்ன முடிந்தது ஆண்டவரே? பூலோகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடையே இருந்த பகை இதோடு கூட முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் என் ஆண்டவராகிய பிதாவுக்கு பிரியமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம். இந்த புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 2 verse 16, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே பகை இருந்தது. அந்த பகையை ஆண்டவர் முடித்து வைத்தார். அது மட்டுமல்ல, பூலோகத்தில் இரு திறத்தார் இருந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற இஸ்ரவேல் ஜாதி, தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருக்கும் புற ஜாதிகள். இந்த 2 கூட்டத்தாரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவைக்கு முன்பதாக கொண்டு வந்து ஒரே கூட்டமாக ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். அதுதான் முடிந்தது என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்று நீங்கள் நான் யூதனாக பிறந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பதாக யூதனாக பிறந்திருந்தால் உலகமெங்கும் விரட்டப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனால் இன்று தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும், இன்று நான் யூதனாக பிறக்காவிட்டாலும் ஆபிரகாமின் சந்ததியாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கி இருக்கிறார். நான் இந்தியனாக பிறந்தது உண்மை, ஆனால் நான் அல்லேலூயா நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் இருக்கிறேன். ஆபிரகாமின் சந்ததியாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்து மூலமாக
சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா சுதந்திரங்களும் இன்று ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கும் சுதந்திரமாக தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பகையான 2 திறத்தாரையும் அவர் தமக்குள்ளாக ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். கொலோசருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம், கொலோசியன்ஸ் 2:14, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே தம்முடைய சுண்டு விரலினால் இந்த பகையான நடுச்சுவரை தட்டி விட்டு இருக்க முடியும், தட்டி விட்டு இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பகையான நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்தார். இனி ஒரு நாளும் ஒருவனும் இதை எழுப்பி கட்டக்கூடாதபடிக்கு பகையாக இருந்த நடுச்சுவரை ஆண்டவர் தகர்த்து போட்டார். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒப்புரவாக்கினார், ஒன்றாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த 5 காரியங்கள் முடிந்தது என்று காண்பிப்பதற்காக நீர் காடியை வாங்கி கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய தலையை சாய்ப்பதற்கு முன்பதாக முடிந்தது என்று சொல்லி உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீரே, உம்முடைய சிலுவையின் மரணத்திற்காக நன்றி ஆண்டவர். குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னேன். இது வருத்தப்படும் ஞாயிறு அல்ல, இது கலிகூறும் ஞாயிறு. இன்றும் சொல்லுகிறேன், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நாள் அல்ல, இன்றும் களி கூற வேண்டிய நாள். அல்லேலூயா. இந்த 5 காரணங்களுக்காக கர்த்தருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம களி கூற வேண்டும். ஆமென். சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஓசன்னா சொல்லுவீங்களா? ஓசன்னா, கர்த்தரே ரட்சி. அல்லேலூயா. God is good. இந்த செய்தியினுடைய 2வது பகுதி, சிலுவை மரணம் நமக்கு காண்பிக்கும் வேறு ஒரு சத்தியமும் உண்டு. இந்த 5 விதமான சத்தியங்களை பார்த்தோம். முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது எவைகளெல்லாம் முடிந்தது என்று பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிலுவையிலே நான் மரித்தது சில காரியங்களை முடிப்பதற்காக மட்டுமல்ல, சிலரை தேடி கண்டுபிடிப்பதற்காகவும் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை மரணம் நமக்கு காண்பிக்கும் சத்தியம் இதுவே. தொலைந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தவரே நமக்காக தொலைத்து கட்டப்பட்டார். அந்த சத்தியத்தையும் மறந்துடக்கூடாது. இந்த பிரசங்கத்திற்கு என்ன தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், மேக் இட் த லாஸ்ட் அண்ட் த டூம்டு. தொலைந்து போனவர்களும் தொலைத்து கட்டப்பட்டவரும். இந்த பெரிய வெள்ளி நமக்கு நினைப்பூட்டும் காரியம். நீங்களும் நானும் தொலைந்து போயிருந்தோம். நம்மை தேடுவதற்காக, நம்மை சேர்த்து கொள்வதற்காக, தம்முடைய பரம ராஜ்யத்திலே பிரஜைகளாக மாற்றிக்கொள்வதற்காக நம்மையும் தேடி வந்தாரே, அவர்களை தொலைத்து கட்டின நாள் தான் இந்த பெரிய வெள்ளி. ஆமென் சொல்லுவீங்களா? We were the lost and he came seeking us and he made himself the doomed. அல்லேலூயா. புரியுதா? நாம தொலைந்து போயிருந்தோம், நாம தான் இழந்து போனவைகள். நம்மை தேடவும் நம்மை சேர்க்கவுமே நம்மை கண்டுபிடிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு வந்தார். ஆனால் இழந்து போனவைகளை, தொலைந்து போனவைகளை தேட வந்தவரையே தொலைத்து கட்டின உலகம் இந்த உலகம். அல்லேலூயா. யூதர்கள் தான் அதை செய்தார்கள். பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் அன்னாவும் கைப்பாவும் அதை செய்தார்கள் என்று நாம பிலாத்துவை போல கை கழுவி விட்டு எனக்கு இந்த இரத்தத்திலே பங்கு இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த கூட்டத்திலே நீங்களும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னேன். அந்த எருசலேம் நகரத்தார் கேட்ட கேள்விக்கு இவர்கள் வேறு விதமாக பதில் சொல்லி இருந்தார். இயேசுவை பின்பற்றி வரும் கூட்டம் அன்றே அதிகரித்திருக்கும். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நீங்களும் உண்டு, நானும் உண்டு என்று கர்த்தர் காண்பிக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் தொலைந்து போனவர்களே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. He who came to seek and save the lost was himself doomed. அவரே தொலைத்து கட்டப்பட்டார். ஆமென். ஆமென் சொல்லுவீங்களா? Thank God for AC. There is only one group in front of the cross and that group is called the lost group. அல்லேலூயா. கொலோசியரில் பார்த்தோம், எபேசியரில் பார்த்தோம்.
இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று பார்த்தோம். சிலுவையின் மூலமாக இப்பொழுது அவர்களை ஒன்றாக்கி விட்டார். அந்த ஒரு கூட்டத்திற்கு இப்பொழுது பெயர் தொலைந்து போனவர்கள். அல்லேலூயா. ஆனால் தொலைந்து போனவர்களை தெரிந்து கொண்டவர்களாக மாற்றினார். அதுதான் சிலுவையினுடைய விந்தை. ஆமென். That is a wonder of the cross. The people who stand before the cross now were categorized, were labeled as the lost. But the blood of the lamb that was shed upon the cross did this miracle. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது இந்த அற்புதத்தை செய்யவே. தொலைந்து போனவர்கள் என்றவர்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கும்படியாக இப்பொழுது அவர்களுடைய பெயர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கைகளை வைத்து தேவனை மகிமைப்படுத்தும். நாம் இப்போ ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டதைப் போல என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் என் உடன் பிறந்தவர்களும் அவர்களை கரம் பிடித்தவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என் பந்து ஜனங்களும் என் அயலகத்தாரும் என் நண்பர்களும் என் கூட வேலை செய்கிறவர்களும் கூட தொலைந்து போனவர்களாக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாமகரணம் சூட்டப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அதற்கான வழிகளை எனக்கு காண்பி. ஆமேன், ஆமேன் சொல்லுவீங்களா? தொலைந்து போனவர்கள் என்பதினாலே தேவனையும் அவரது அன்பையும் விட்டு தூரம் போனவர்கள் என்றே பொருள்பட நான் பேசுகிறேன். Who are these lost? இந்த தொலைந்து போனவர்கள் என்று சொல்லுகிறேனே, இவர்கள் யார்? இவர்கள் தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போனவர்கள். Hallelujah. All those people who traveled far away from God's love are those who are called the lost. ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட யோசேப்பின் பல வருண அங்கியை கண்டு யாக்கோபு புலம்பினான். அவன் சொன்னான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான். சகோதரர்கள் சொல்லவில்லை, 10 சகோதரர்கள் சொல்லவில்லை. யாக்கோபு யோசேப்பை குறித்து இப்படி சொல்லும்படி அவர்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். பல வருண அங்கியை எடுத்து அதிலே ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை தோய்த்து, இது உம்முடைய குமாரனுடைய யோசேப்பினுடைய அங்கிதானா பாரும் என்று வந்து காண்பித்தார். உடனே யோசேப்பு நினைத்தான், ஒரு துஷ்ட மிருகம் என்னுடைய மகனை பீரிட்டு போட்டது. அல்லேலூயா. அவன் பீருண்டு போனான் என்று அவன் நினைத்து கொண்டு அழுது புலம்பினான். ஆனால் 10 சகோதரர்களுக்கும் தெரியும், பென்யமீனுக்கு தெரியாது. பென்யமீன் சின்ன பிள்ளை வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு யோசேப்பினுடைய மறைவிலே, யோசேப்பினுடைய தாழ்விலே அவனுக்கு எந்த பங்கும் இல்லை. 10 சகோதரர்களுக்கும் தெரியும் யோசேப்பு கொல்லப்படவில்லை என்று. சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்த அவர்கள் தகப்பனுடைய அன்பிலிருந்து குற்ற உணர்வினாலே தூரம் போனார்கள். திரும்பி வருவதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்தது தெரியுமா? யோசேப்பு எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தவனாக நியமிக்கப்பட்டு உலகமெங்கும் ஒரு பஞ்சம் உண்டாகி அவனுடைய வீட்டில் இருக்கும் தானியங்கள் குறைவுபடும் வரைக்கும் அந்த தூரம் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்தது. There was a friction in the relationship between these 10 brothers, between these 10 sons and the father Jacob because of one man, Joseph. குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்களே, குற்றமற்றவனை குற்றமுள்ளவனாக காண்பித்தார்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவனை, பல வருண அங்கிக்கு பாத்திரவானாய் இருந்தவனை, இவன் மூலமாக பஞ்சத்திலே நமக்கு உணவு கிடைக்கும் என்று தெரியாமல் அவனை குழியிலே தள்ளி அங்கிருந்து பிறகு அவனை தூக்கி எடுத்து மீதியானவர்களுக்கு விற்று போட்டு அந்த மீதியானவர்கள் போத்திபாரனுடைய அரமனையிலே கொண்டு போய் அவனை தள்ளும் வரைக்கும் சகோதரர்களுக்கு தெரியாது இந்த பகை நீடிக்கும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தன் சகோதரிக்கு தீங்கிழைத்த சகோதரனாகிய அம்னோனை கொலை செய்த அப்சலோம் கேசூருக்கு ஓடிப்போய் 3 வருஷம் அங்கேயே தங்கினான் என்று 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்பதனால் அதை விளக்க நான் ஆசைப்படவில்லை. அல்லேலூயா. அப்சலோமுடைய தங்கை, அப்சலோமுடைய சகோதரி தாமார், இந்த தாமாரை தகாத விதத்தில் ஒருவன் ஆசைப்பட்டு அவளோட உறவு வைத்து கொண்டான். அவளும் இவனுக்கு சகோதரன் தான். ஆனால் இந்த சகோதரனாலே என்னுடைய தங்கைக்கு தீங்கு இழைக்கப்பட்டது என்று தெரிந்த அப்சலோம் அவனை தந்திரமாய் ஒரு விருந்துக்கு அழைத்து அங்கே அவனை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்களோடு உள்ள உறவு எப்படி என்று கேட்டால், they were all half brothers and half sisters. ஒரு தகப்பன் பல தாய்கள், அப்படி பிறந்தவர்கள்.
அதனால் பூரணமான அன்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஒரு பாதி அன்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் மத்தியிலேயே அப்படிப்பட்ட அன்பு இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஃபுல் பிரதர்ஸ் ஃபுல் சிஸ்டர்ஸ் மத்தியில் அப்படிப்பட்ட அன்பு இருக்குதா? இன்றைக்கி சகோதரனோட பேசாத சகோதரி, சகோதரியை மதியாத சகோதரன், சகோதரனை வஞ்சிக்கும் சகோதரன், சகோதரியையும் வஞ்சிக்கும் சகோதரிகள் என்று ஒரு பெரிய கூட்டம் இன்று கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மத்தியிலும் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்சலோம் நினைத்தான், இவனை கொன்று போட்டால் என்னுடைய பகை அடங்கும். இல்லை, அப்சலோமே நீ தவறு செய்தாய். அவனை கொன்று போட்டதினாலே இப்பொழுது அவனுக்கும் உனக்கும் இடையே இருந்த பகை இப்பொழுது உனக்கும் உன் தகப்பனுக்கும் இடையே உள்ள பகையாக மாறி இருக்கிறது என்பதை நீ அறிந்தாயா அப்சலோமே? அல்லேலூயா. தாவீதுக்கு இந்த காரியம் தெரிந்தவுடனே இவனை கொன்று போடுவான் என்று அறிந்து கேசூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருஷம் ரகசியமாய் தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவம் தேவ அன்பிலிருந்தும் மனுஷ தயவிலிருந்தும் நம்மை தூரம் போகச் செய்துவிடும் என்பதை எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் சொத்தை கேட்டு பிரித்து வாங்கி கொண்டு போனவன் தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆஸ்தியை அழித்து போட்டு பன்றிகள் தின்னும் தவிட்டை தின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வெளிச்சம் உண்டானது. அவனுடைய அந்தகாரத்திலே ஒரு வெளிப்பாடு வந்தது. அவன் அது வரைக்கும் அவனுக்கு அந்த ரெவலேஷன் வரல, அப்போது அது வந்தது. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் பன்றிகளுக்கு போடப்பட்ட உணவாகிய தவிட்டை உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் யோசித்து பார்த்தான், என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் என்னுடைய பிதாவினுடைய வேலைக்காரர்கள் இதைவிட பூர்த்தியான உணவை உண்டு கொண்டிருக்கிறார்களே. பிதாவுக்கு பிள்ளையான நான் தூர தேசத்திலே துன்மார்க்கமாய் வாழ்ந்ததினாலே, வேசிகளோட தொந்திப்பாய் இருந்ததினாலே, என்னுடைய சொத்துக்களை அழித்து போட்டதினாலே இப்பொழுது வேலைக்காரனாக கடைகோடி குடியானவனாக பன்றிகள் தின்னும் உணவிற்காக பன்றிகளோட போட்டி போட்டு கொண்டிருக்கும் ஒரு ஈன பிறவியாக நான் மாறியிருக்கிறேன் என்று அறிந்த பொழுது அவன் சொன்னான். லூக்கா 15:18. அப்பொழுது அவன் தீர்மானித்தான், நான் என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தகப்பனுடைய அன்பிலிருந்து தூரம் போனவன் மனம் திரும்பின பொழுது தகப்பனுடைய வீட்டிற்கு வந்தான், மறுபடியும் சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று அந்த புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு இவ்வளவு தூரம் போக வேண்டும்? ஆதியாகம புஸ்தகத்தில் யோசேப்பையும் சகோதரர்களையும் பார்த்தோம், அப்சலோமை பார்த்தோம், கெட்ட குமாரனுடைய கதையை பார்த்தோம். எனக்கு பிரியமானவர்களை, கெத்சமனே தோட்டத்திற்கு வருவோம். கெத்சமனே தோட்டத்திலும் ஒரே ஒரு கூட்டம்தான் இருந்தது. அந்த கூட்டத்தினுடைய பெயர் தொலைந்து போனவர்கள். அந்த தொலைந்து போனவர்கள் என்ற கூட்டத்தில் காட்டி கொடுத்த யூதாஸ்காரியத்து இருந்தான். அவரை தெரியாது என்று விலகிச் சென்ற, அவரை மறுதலித்த பேதுரு இருந்தான். சிதறி ஓடின மற்ற சீஷர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரே பெயர் தான், தொலைந்து போனவர்கள். தொலைந்து போனவர்கள் என்றால் இயேசுனுடைய அன்பை விட்டு தூரம் விலகி போனவர்கள். ஆமேன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பு 2 பேர் இயேசுவிடமிருந்து தூரம் போனார்கள். ஒருவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து, மற்றவன் அவரை தெரியவே தெரியாது என்று மறுதலித்து சத்தியம் பண்ணி சஞ்சலப்பட்டவன். அல்லேலூயா, பேதுரு. ஒருவன் மனம் திரும்பாமல் நாண்டு கொண்டு செத்து போனான், தொலைந்தே போனான். மற்றவன் மனம் கசந்து அழுது இயேசுவினால் தேடி வரப்பட்டான், தேவ அன்பிலே மீண்டும் நிலை நிறுத்தப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, தொலைந்து போன இந்த 2 பேர்களிலே யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? தொலைந்து போன ஒருவன் தொலைந்தே போனான், இன்னொருவன் தேடி கண்டுபிடிக்கப்பட்டான். அவனையும் தேடி என் ஆண்டவர் வந்தார், திபேரியா கடலுக்கு வந்தார். அவன் இருந்த அறையிலே அல்லேலூயா அவனுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெளிப்பட்ட ஸ்திரீகளுக்கு தம்மை தரிசனமாக காண்பித்த ஸ்திரீகளிடத்தில் சொன்னார், முதலிலே போய் இதை பேதுருவுக்கும் சீஷர்களுக்கும் சொல்லுங்கள் என்று தூதர்களை வைத்து சொல்லச் சொன்னாரே. அந்த அன்பை எப்படி விளங்கிக் கொள்வது? எப்படி விளங்கிக் கொள்வது? இந்த தேவ அன்பிலே மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட பேதுருவைப் போல ஆண்டவரை என்னையும் மாற்றும் என்று கேட்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இயேசுவினுடைய அன்பை விட்டு தூரம் போன என்னை
நீர் தேடி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னையும் தேடி வந்தீரே. அருகதை இல்லாத, தகுதி இல்லாத, எந்த கர்த்தாவை உயர்வும் எந்த கர்த்தாவை மேன்மையும் இல்லாத என்னை நீர் தேடி வந்தீரே. உம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் சர்ச் ஆஃப் மீ. தொலைந்து போன என்னை தேடி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை தொலைத்து கட்டுவதற்கு நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஆனாலும் இந்த துன்மார்க்கனையும் தேடி வந்தீரே, அதற்காக நன்றி. சிலுவை நமக்கு சொல்லும் சத்தியங்கள் 3. 1, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையே இருந்த பகை முடிந்தது. நீங்கள் இப்பொழுது சிலுவை அண்டை வரலாம். 2, தூரம் போனவர்கள் தகப்பனின் வீட்டிற்கு திரும்பி வரலாம். தகப்பன் உங்களை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கின்றார். 3, காட்டி கொடுத்தவனின் கால்களையும் கழுவின அன்பு, இயேசுவினுடைய அன்பு, அது இன்றும் நம்மை மன்னிக்க ஆயத்தம் உள்ளதாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாளில் அந்த இரவிலே இவன் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தே யூதாஸ் காரியோத்தினுடைய கால்களையும் என் ஆண்டவர் கழுவினாரே. அவனுக்கும் அப்பத்தை பிட்டு கொடுத்தாரே. அவனிடத்திலும் அன்பாயிருந்தாரே. கெத்செமனே தோட்டத்தில் முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய் என்று கேள்வி கேட்டு அவனையும் அன்பாய் நடத்தினாரே. யூதாஸ்காரியத்தும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். காட்டி கொடுத்தவன் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை விற்று போட்ட யூதாஸ்காரியோத்தும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அவன் மனம் கசந்து அழுது மனம் திரும்பி அவருடைய பாதத்திலே வந்து சேர்ந்திருந்தான். ஆனால் வந்து சேரவில்லை. தொலைந்தவனாகவே போய்விட்டான். எனக்கு பிரியமானவர்களே, Jesus was willing to give him a second chance. But the sad thing was Judas Iscariot was not willing to give a second chance to Jesus. Hallelujah. அதுதானே உண்மை. இயேசு கிறிஸ்து யூதாஸ்காரியோத்திற்கு புது வாழ்வை தர ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். ஆனால் யூதாஸ்காரியோத்து கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கவில்லை. ஆமென். இன்று உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர், என்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கும் கேள்வி இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த அன்பை நீங்கள் நிராகரிப்பீர்களா? இந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?